உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 108ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரமும் 14ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். சவுல் அரசராயிட்டார். அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு அந்த அம்மோனியர்களுக்கு எதிரான அந்த போரில். இப்போ இது வரைக்கும் சவுல் எந்த பாவமும் செய்யலை, கடவுளுக்கு கூட தான் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் இன்றைக்கி அவர் பாவம் செய்ய போகிறார். அந்த பாவம் ஆண்டவருடைய இறுதி ராவணவிற்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்தை அவர் செய்ய போகிறார். என்னன்னு சொல்லி நீங்கள் கணிக்க முயற்சி செய்யுங்க. அதே போல் இன்றைக்கி அவர் அரசராக 2 வருஷம் கழித்து இது எப்போ நடக்கும், இந்த பாவத்தை அவர் செய்வார் அப்படின்னாக்க பிலிஸ்தீர்களுக்கு எதிராக போர் புரிய போகும்போது. அதே போல் ஒரு புதிய ஒரு கதாபாத்திரத்தை நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஒரு நபர் யார்? சவுலினுடைய மகன் யோனத்தான். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு யோனத்தானை அறிமுகம் செய்ய போகிறார். யோனத்தான் தாவீதுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு ரோலை அவர் பங்கு வகிக்க போகிறார். அது என்னன்றதையும் நம்ம பின்னாடி வாசிப்போம். சரி, யோனத்தான் தாவீது போல ஒரு நல்ல இதயத்தை கொண்டவராக நம்ம பார்ப்போம். சவுல் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் யோனத்தான் அப்படியே அதுக்கு நேர் எதிராக நல்லவராக நடந்துக்கிறத நமக்கு பைபிள் சித்தரித்து கொண்டே வரும். எப்படி ஏலி அங்கே பாவம் செய்யும்போது சாமுவேல் நல்லவராக தெரிந்தாரோ, அதே போல் இங்கே சவுல் பாவம் செய்யும்போது இங்கே யோனத்தான் அதுக்கு நேரெதிராக நல்ல விஷயங்களை செய்கிறத நம்ம பார்த்து கொண்டே வருவோம். அதற்காக யோனத்தானுடைய வாழ்வை ஆண்டவர் இன்னைக்கு பாதுகாப்பார். அதையும் நம்ம வாசிப்போம். சரி, கூடவே திருப்பாடல் 58ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதுவும் தாவீது அரசர் எழுதின ஒரு திருப்பாடல். இன்றைக்கி ஒவ்வொரு வன்முறை இருப்பதை போல் நம்ம ஏற்கனவே திருப்பாடல்களில் ஒரு சில திருப்பாடல்களையும் வன்முறை பார்த்துருப்போம். குழந்தையை செவுத்தில் அடித்து கொல்லணும், அதே போல் இன்றைக்கி தாவீது அவருடைய எதிரிகள் கொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி திருப்பாடலில் ஜெபிக்கிறத பார்ப்போம். இது ஆண்டவருடைய புதிய ஏற்பாட்டில் உன் எதிரியும் அன்பு செய் அப்படின்ற அந்த கட்டளைக்கு எதிராக இருப்பது போல் நமக்கு தோணலாம். ஸோ அதை நம்ம இன்றைக்கி வாசிக்கும் போது முடிஞ்சளவு அதை ஆவிக்குரிய ஒரு பார்வையில் பார்க்க முயற்சிப்போம். அது ஏன் இப்படிப்பட்ட ஒரு திருப்பாடல் இருக்குது அப்படின்றதுக்கான விளக்கத்தை நம்ம விளக்க உரையில் பார்ப்போம். சரி, இன்றைய தினத்திற்கு 3 கேள்விகள் உண்டு. முதல் கேள்வி, இன்றைக்கி சவுல் பாவம் செய்வார். அந்த பாவம் என்ன? முதல் பாவம். அதுக்கப்புறம் அவர் செய்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறார்? 3 காரணங்கள் சொல்லுவார். அதில் ஒன்று தான் ரொம்ப முக்கியமான காரணம். அந்த பாவம் என்ன, அது என்ன, அந்த 3 காரணங்கள், அதை நம்ம கவனித்து கொண்டே வாசிப்போம். அதே போல் 2வது கேள்வி, சவுல் பாவம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் இறைவாக்கினர் அவரை எச்சரிப்பார், அவரை கடிந்து கொள்வார். அப்போது சவுலினுடைய மறுமொழி என்ன? அவர் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்? இப்போ அவர் அரசர், இப்போ அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, பதில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கவனிக்க நம்ம முயற்சி செய்வோம். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுக்கும் தாவீதும் இதே போல் பாவம் செய்வார். அப்போது நாத்தான் இறைவாக்கினர் தாவீதிட்ட சொல்லும்போது தாவீதோடைய மறுமொழி எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, 3வது கேள்வி என்னன்னாக்கா, சவுலினுடைய படையினுடைய தலைவனின் பெயர் என்ன? இவரும் தாவீதோடைய வாழ்வில் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார். ஸோ யோனத்தான் எப்படி சவுலுடைய மகன் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாரோ, அதே போல் சவுலினுடைய இந்த படைத்தலைவனும் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பார். அதனால் அவர் பேரை மனப்பாடம் செய்ய முயற்சிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோ விவிலிய வாசிப்பு பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 13. சவுல் அரசராகி ஓராண்டு ஆனபின் இஸ்ரேல் மீது 2ஆம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சவுல் தமக்காக இஸ்ரேலிலிருந்து 3000 பேரை தேர்ந்து கொண்டார். மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் சவுலுடன் 2000 பேர் இருந்தனர். பென்யமீனை சார்ந்த கிபையாவில் யோனத்தானுடன் 1000 பேர் இருந்தனர். எஞ்சிய மக்களை அவர் அவரவர் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். யோனத்தான் கெபாவில் எல்லை காவலில் இருந்த பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினார். பெலிஸ்திய மக்கள் இதை கேள்வியுற்றனர். எபிரேயரும் இதை கேட்கட்டும் என்று நாடெங்கும் சவுல் எக்காளம் ஊதுவித்தார். சவுல் பெலிஸ்தியரின் எல்லை காவலரை வெட்டி வீழ்த்தியதையும் அதனால் பெலிஸ்தியருக்கு இஸ்ரேல் மீது கடும் பகை ஏற்பட்டதையும் அறிந்து இஸ்ரேலர் அனைவரும் சவுலோடு சேர்ந்து கொண்டு கில்காலுக்கு சென்றனர். பெலிஸ்தியர் இஸ்ரேலோடு போரிட 30,000 தேர்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணல் அளவு வீரர்களோடும் திரண்டு வந்து பெத்தேலுக்கு கிழக்கே மிக்மாசில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேலர் தங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியினால் இன்னலுற்று குகைகளிலும் புதர்களிலும் பாறைகளிலும் கல்லறைகளிலும் பள்ளங்களிலும் ஒளிந்து கொண்டனர். எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத்து ஓகிலையாது நாடுகளுக்கு சென்றனர். சவுல் இன்னும் கில்காலில் இருந்தார். மக்கள் அனைவரும் நடுங்கிக் கொண்டே அவரை பின் சென்றனர். அவர் சாமுவேல் குறிப்பிட்டபடி 7 நாள்கள் காத்திருந்தார். ஆனால் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஆகவே மக்கள் அவரை விட்டு சிதறத் தொடங்கினர். அப்போது சவுல் எரிபலியையும் நல்லுறவு பலியையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவ்வாறே எரிபலி செலுத்தினார். அவர் எரிபலி செலுத்தி முடிந்த வேளை சாமுவேல் அங்கு வந்தார். சவுல் அவரை சந்திக்கச் சென்று வரவேற்றார். சாமுவேல், நீர் என்ன செய்தீர் என்று கேட்க அதற்கு சவுல் கூறியது, மக்கள் என்னிடமிருந்து சிதறிப்போவதை கண்டேன். நீரும் குறித்த காலத்தில் வரவில்லை. பெலிஸ்தியரும் மிக்மாசில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் எனக்கு எதிராக கில்காலுக்கு இறங்கி வருவர், நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை என்று உணர்ந்ததால் நான் எரிபலி செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் அறிவீனமாய் செயல்பட்டீர். உம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படி நீர் நடக்கவில்லை. இல்லையேல் ஆண்டவர் இஸ்ரேல் மீது உமது அரசை என்றென்றும் நிறுவியிருந்திருப்பார். ஆனால் உமது அரசு நிலைக்காது. ஆண்டவர் தம் மனத்திற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். சாமுவேல் எழுந்து கில்காலிலிருந்து பென்யமீனை சார்ந்த கிபையாவுக்கு சென்றார். சவுல் தம்மோடு இருந்த வீரர்களை கணக்கெடுத்தார். அவர்கள் ஏறத்தாழ 600 பேர். சவுலும் அவர் மகன் யோனத்தானும் அவரோடு இருந்த வீரர்களும் பென்யமீனை சார்ந்த கெபாவில் தங்கினர். பெலிஸ்தியரோ மிக்மாசில் பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து 3 படைகளாக கொள்ளைக்காரர் புறப்பட்டு வந்தனர். ஒரு படையினர் ஒபிரா வழியாக சூவால் நாட்டிற்கு பிரிந்து சென்றனர். இன்னொரு படையினர் பெட்கோரோன் வழியாக சென்றனர். வேறொரு படையினர் பாலைநில கெபோயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியில் சென்றனர். எபிரேயர் தங்களுக்காக வாள்களையும் ஈட்டிகளையும் செய்து கொள்ளக்கூடாது என்று பெலிஸ்தியர் திட்டமிட்டிருந்ததால் இஸ்ரேல் நாடெங்கும் கொல்லன் எவனும் காணப்படவில்லை. இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் கலப்பை கொழுக்களையும் மண்வெட்டிகளையும் கடப்பாறைகளையும் கோடரிகளையும் அரிவாள்களையும் தீட்டுவதற்காக பெலிஸ்தியரிடமே சென்றனர். தீட்டுவதற்கான கூலி கலப்பை கொழு, மண்வெட்டி, முக்கூர் கருவி, கோடரி,
தாற்றுக்கோல் ஆகிய ஒவ்வொன்றுக்கும் 8 கிராம் அளவுள்ள நாணயமாகும். ஆகவே போரிடும் நாள் வந்தபோது சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த வீரர் கையில் வாளோ ஈட்டியோ கிடையாது. சவுலும் யோனத்தானும் மட்டும் அவற்றை வைத்திருந்தார்கள். பெலிஸ்தியரின் எல்லை காவல் மிக்மாசு கணவாய் வரை நீடித்திருந்தது. சாமுவேல் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 14. ஒரு நாள் சவுலின் மகன் யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, நமக்கு எதிரே அந்த பக்கம் இருக்கின்ற பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்வோம் என்றார். ஆனால் இதை தம் தந்தையிடம் சொல்லவில்லை. சவுல் கிபையாவின் எல்லையில் மிக்ரோனிலிருந்து ஒரு மாதுளை மரத்தின் கீழ் காத்திருந்தார். அவரோடு இருந்த மக்கள் ஏறக்குறைய 600 பேர். அப்போது சீலோவில் ஆண்டவரின் குரு ஏலியின் மகன் பினகாசுக்கு பிறந்த இக்காபோதின் சகோதரனான அகித்தூபின் மகன் அகியா ஏபோதை அணிந்திருந்தான். யோனத்தான் சென்றிருந்தது மக்களுக்கு தெரியாது. யோனத்தான் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு செல்ல முயன்ற கணவாயில் இப்பக்கமும் அப்பக்கமும் செங்குத்தான பாறைகள் இருந்தன. ஒன்று போர்ட்சேசு என்றும் மற்றொன்று செனே என்றும் அழைக்கப்பட்டன. ஒரு தூண் பாறை வடக்கே மிக்மாசுக்கு எதிரிலும் மற்றொன்று தெற்கே கிபையாவுக்கு எதிரிலும் இருந்தன. யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி, வா, இந்த விருத்த சேதனம் அற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம். ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார். அதற்கு அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன், உம் மனம் போல் செய்யும், நீர் முதலில் செல்லும், உம் மனத்திற்கேற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னான். பிறகு யோனத்தான், இதோ நாம் கடந்து அம்மனிதரிடம் சென்று நம்மையே அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். அவர்கள் நம்மிடம், நாங்கள் உங்களிடம் வரும் வரை அங்கேயே நில்லுங்கள் என்று கூறினால், நாம் அவர்களிடம் செல்லாமல் நம் இடத்திலேயே நிற்போம். மாறாக எங்களிடம் வாருங்கள் என்று சொன்னால் நாம் அவர்களிடம் செல்வோம். ஆண்டவர் அவர்களை நம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதற்கு இதுவே அடையாளமாயிருக்கும். ஆகவே இருவரும் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு சென்று தங்களையே வெளிப்படுத்த, பெலிஸ்தியர், இதோ தாங்கள் ஒளிந்திருந்த குழிகளை விட்டு எபிரேயர் வெளியே வருகின்றனர் என்று கூறினர். எல்லை காவலர் யோனத்தானுக்கும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனுக்கும் மறுமொழி கூறி, எம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்றனர். அப்போது யோனத்தான் தம் படைக்கலன்களை தாங்குவோனிடம், என் பின்னால் வா, ஏனெனில் ஆண்டவர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புவித்துள்ளார் என்றார். யோனத்தான் தம் கைகளாலும் கால்களாலும் ஊர்ந்து மேலே செல்ல, அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் பின்னால் சென்றான். யோனத்தான் அவர்களை தாக்க, அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் அவருக்கு பின் வந்து அவர்களை கொன்றான். யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் நடத்திய முதல் தாக்குதலில் ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலப்பரப்பில் வீழ்ந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் நில ஒளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது. எல்லை காவலர்களும் கொள்ளையிடுவோரும் கூட நடுநடுங்கினர். நிலமும் நடுங்கிற்று. அது ஆண்டவரால் ஏற்பட்ட நடுக்கமாக இருந்தது. பென்யமின் பகுதியில் உள்ள கிபையாவில் இருந்த சவுலின் சாம காவலர் பெலிஸ்தியர் கூட்டம் இங்குமங்கும் சிதறி கரைந்து விட்டதை கண்டார்கள். சவுல் தம் ஆள்களை நோக்கி, கணக்கெடுத்து நம்மை விட்டு சென்றவர் யார் என்று பாருங்கள் என்றார். அவர்கள் கணக்கெடுத்து பார்க்க, யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் இல்லை என்று கண்டனர். பிறகு சவுல் அகியாவை நோக்கி, கடவுளின் பேழையை கொண்டு வா என்றார். ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரேல் மக்களோடு இருந்தது.
குருவிடம் சவுல் பேசிக் கொண்டிருந்த போது பெலிஸ்தியரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று. சவுல் குருவிடம், உன் கையை விலக்கிக் கொள் என்றார். அதன் பின் சவுலும் அவரோடிருந்த ஆள்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர். இதோ பெலிஸ்தியர் ஒருவன் ஒருவனுக்கு எதிராக வாளெடுக்க அவர்களுக்கிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது. ஏற்கனவே பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருந்த இஸ்ராயேலருடன் இணைந்து கொண்டனர். எப்ராயிம் மலை நாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ராயேலர் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பியோடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள். அன்று ஆண்டவர் இஸ்ரவேலை விடுவித்தார். போர் பெத்தாவேனையும் தாண்டி நடந்தது. இஸ்ரவேல் மக்கள் அன்று சோர்வுற்றனர். ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி, நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும். ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார். மக்களில் எவரும் அன்று ஏதும் உண்ணவில்லை. பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரு காட்டினுள் வந்தனர். அங்கே தரையில் தேன் காணப்பட்டது. மக்கள் காட்டினுள் நுழைந்தபோது தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனால் எவனும் தன் கையை வாயில் வைக்கவில்லை. ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள். ஆனால் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை. ஆகவே அவர் தம் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியால் தேன் கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் வைத்தார். அவர் கண்கள் தெளிவடைந்தன. அதற்கு வீரர்களுள் ஒருவன் கூறியது, இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்று உம் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார். மக்களும் சோர்ந்துள்ளார்கள். அப்போது யோனத்தான், என் தந்தை நாட்டை குழப்புகிறார். பாருங்கள், நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன். இப்போது என் கண்கள் தெளிவடைந்துள்ளன. இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரியின் கொள்ளை பொருள்களை நன்றாக உண்டிருந்தால் பெலிஸ்தியருக்கு மேலும் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார். அன்று வீரர்கள் பெலிஸ்தியரை மிக்மாசு முதல் அயலோன் வரை முறியடித்தனர். எனவே அவர்கள் மிகவும் சோர்வுற்றிருந்தனர். அப்போது வீரர்கள் கொள்ளை பொருட்கள் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்து அவற்றை இரத்தத்தோடே உண்டார்கள். வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு சவுல், நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள். இப்போதே ஒரு பெரும் கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார். மேலும் சவுல் கூறியது, நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவனும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும். இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் எனச் சொல்லுங்கள். ஆகவே ஒவ்வொருவனும் அன்று இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான். சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிபீடம். அதன் பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து சென்று விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம், அவர்களுள் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார். அதற்கு வீரர்கள், உமக்கு நல்லதெனப்பட்டதை செய்யும் என்றார்கள். குருக்களோ, நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார்கள். சவுல் கடவுளை நோக்கி, நான் பெலிஸ்தியரை பின்தொடரலாமா? அவர்களை இஸ்ரவேலிடம் ஒப்படைப்பீரோ என்று கேட்டார். ஆனால் அன்று அவர் மறுமொழி கூறவில்லை. எனவே சவுல், வீரர்களின் தலைவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள். இன்று இப்பாவம் எவ்வாறு ஏற்பட்டது என்று கண்டறியுங்கள். இஸ்ரவேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாகச் சொல்கிறேன், இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார். எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை. மேலும் அவர் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஒரு பக்கம் இருங்கள், என் மகன் யோனத்தானும் நானும் ஒரு பக்கம் இருக்கிறோம் என்று கூற, வீரர்களும் உமக்கு நலம் என தோன்றியதை செய்யும் என்று சவுலிடம் சொன்னார்கள்.
ஆகவே சவுல், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட யோனத்தான் மீதும் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது. வீரர்களோ தப்பினர். பிறகு சவுல், எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சீட்டு போடுங்கள் என சொல்ல யோனத்தான் மீது சீட்டு விழுந்தது. சவுல் யோனத்தானை நோக்கி, நீ என்ன செய்தாய் சொல் என வினவ, அதற்கு யோனத்தான், என் கையில் இருந்த கோலின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன், இதோ நான் சாகத் தயார் என்று கூறினார். அதற்கு சவுல், யோனத்தான், நீ சாகத்தான் வேண்டும், இல்லையேல் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும், அதற்கு மேலும் செய்யட்டும் என்றார். ஆனால் மக்கள் சவுலை நோக்கி, இஸ்ரவேலுக்காக இவ்வளவு பெரிய விடுதலையை கொணர்ந்த யோனத்தான் சாகலாமா? அது கூடவே கூடாது. ஆண்டவர் மேல் ஆணை, அவர் தலையிலிருந்து ஒரு முடியும் தரையில் விழக்கூடாது. ஏனெனில் கடவுளின் துணையோடுதான் என்று அவர் செயல்பட்டார் என்றார்கள். இவ்வாறு வீரர்கள் அவரை சாவினின்று தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடராமல் திரும்பிச் செல்ல பெலிஸ்தியரும் தங்கள் இடங்களுக்கு சென்றனர். இவ்வாறு சவுல் இஸ்ரவேல் மீது ஆட்சி செலுத்தி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சோபா மன்னர்கள், பெலிஸ்தியர் ஆகிய சுற்றிலும் இருந்த எதிரிகள் அனைவருக்கும் எதிராக போர் தொடுத்தார். அவர் திரும்பிய இடமெல்லாம் அழிவை விளைவித்தார். அவர் வீறு கொண்டெழுந்து அமலேக்கியரை முறியடித்து கொள்ளையிடுவோரின் கையினின்று இஸ்ரவேலை விடுவித்தார். சவுலுக்கு பிறந்த புதல்வர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசுவா. அவருடைய இரு புதல்வியரின் பெயர்களாவன, மூத்தவள் மேராபு, இளையவள் மீகால். சவுலின் மனைவி பெயர் அகினோவாம். அவர் அகிமாசின் மகள். சவுலின் சிற்றப்பா நேரின் மகன் அப்னேர் படைத்தலைவனாக இருந்தான். சவுலின் தந்தை கீசும், அப்னேரின் தந்தையான நேரும் அபியேலின் புதல்வர். சவுலின் வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தியரோடு கடும் போர் நடந்து வந்தது. வீரனையும் வலியவனையும் கண்டபோது சவுல் அவர்கள் எல்லாரையும் தம்மோடு சேர்த்துக் கொள்வதுண்டு. திருப்பாடல் 58. ஆட்சியாளரே, நீவிர் வழங்கும் தீர்ப்பு உண்மையில் நீதியானதா? மாந்தர்க்கு நேர்மையுடன் தீர்ப்பு வழங்குகின்றீரா? இல்லை, அநீதியானவற்றை செய்வதற்கே நீங்கள் திட்டமிடுகின்றீர்கள். நீங்கள் நாட்டில் நடக்கும் அநீதிக்கு உடந்தையாயிருக்கின்றீர்கள். பொல்லார் கருவிலிருந்தே நெறி தவறிச் செல்கின்றனர். பிறப்பிலிருந்தே பொய் பேசித் திரிகின்றனர். அவர்களது நச்சுத்தன்மை நாகத்தின் நஞ்சு போன்றது. செவிட்டு விரியன் தன் காதை அடைத்துக் கொள்வது போல அவர்களும் தங்களை செவிடாக்கிக் கொள்கின்றனர். பாம்பாட்டியின் மகுடி யோசை அவ்விரியனின் காதில் விழாது. அவன் திறமையுடன் ஓதினாலும் அதற்கு கேளாது. கடவுளே, அவர்கள் வாயின் பற்களை நொறுக்கிவிடும். ஆண்டவரே, அந்த இளஞ்சிங்கங்களின் கடைவாய் பற்களை உடைத்துவிடும். காட்டாற்று நீர் போல அவர்கள் மறைந்தொழியட்டும். அவர்கள் தம் வில்லை நாணேற்றியவுடன் அம்புகள் முறிந்து போகட்டும். ஊர்ந்து ஊர்ந்து தேய்ந்து போகும் நத்தை போல் ஆகட்டும். பிறந்தும் கதிரொளி காணாத பெண் வயிற்று பிண்டம் போல் ஆகட்டும். முள் நெருப்பினால் உங்கள் பானை சூடேறும் முன்னே பச்சையானதையும் வெந்து கொண்டிருப்பதையும் சுழற்காற்றினால் அவர் அடித்து கொண்டு போவார். தீயோர் தண்டிக்கப்படுவதை நேர்மையாளர் காணும் போது மகிழ்வர். அவர்கள் தம் பாதங்களை பொல்லாரின் இரத்தத்தில் கழுவுவர். அப்போது மானிடர், உண்மையிலேயே நேர்மையாளருக்கு கைமாறு உண்டு, மெய்யாகவே பூவுலகில் நீதியுடன் ஆளும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்வர். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ரொம்ப முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். சவுலை போல ஆண்டவரே உலகத்திற்கு அஞ்சாமல் அப்பா உங்களுக்கு அஞ்சு வாழக்கூடிய உள்ளத்தை தாங்க.
நேர்மையான மனம் திரும்பக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. செய்த பாவங்களுக்கு மனத்துயர் அடையக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. அதே நேரத்தில் யோனத்தானை போல ஒரு துணிவு மிக்க ஒரு உள்ளத்தை தாங்க. உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. உங்கள் மேலேயே நம்பிக்கையை வைத்து உண்மையே நம்பி இருக்கக்கூடிய, உங்களையே எதிர்நோக்கி உங்கள் முகத்தையும் கரத்தையும் உங்களுடைய பாதத்தையும் எதிர்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. அம்மா, நீங்களும் ஆண்டவர் இயேசுவும் எப்படி தந்தையாம் இறைவனின் மனதிற்கு நெருக்கமானவர்களாக வாழ்ந்தீர்களோ அதே போல் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் உங்களுக்கும் நெருக்கமானவர்களாக, உங்களுடைய இதயங்களுக்கு நெருக்கமானவர்களாக வாழக்கூடிய உள்ளத்தை தாங்கம்மா. நீங்கள் உங்களுடைய இதயம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்கம்மா. அதுக்கு எங்களுடைய உடல் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எங்களுடைய உலகத்தின் எல்லா ஆசைகளும் அதை நாங்கள் இழக்கணுன்னாலும் சரி, அதை தைரியமாக செய்யக்கூடிய அந்த துணிவின் திடத்தின் ஆவியை எங்களுக்கு தந்துடணும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த 3 கேள்விகளுக்கான பதில் அனுபவமாக பார்த்தலாம். முதல் கேள்வி, சவுல் செய்த பாவம் என்ன? ஆண்டவருடைய இறுதி ராவணவிற்கு எதிராக செய்த பாவம். அவர் செய்ததற்கு அவர் சொல்கிற 3 காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவர் செஞ்ச பாவம் என்ன? குருத்துவத்துக்கு எதிரான பாவம். இறுதி ராவணவின் போது ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். அந்த குருத்துவத்திற்கு எதிராக அவர் செய்த பாவம் என்ன? சாமுவேல் தான் பலி செலுத்தணும். நல்லுறவு பலியும் எரி பலிகளையும், இல்லை எந்த பலியாக இருந்தாலும் சரி, லேவியர்கள் தான் செலுத்தணும். ஆண்டவர் லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டியதை சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா அவர் லேவியர் குலத்தை சாராதவராக இருந்தாலும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக இருந்ததுனால கடவுளிடமிருந்து நேரடியாக அந்த அதிகாரத்தை பெற்று அவர் வந்தார். ஸோ இது ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் இயேசுவும் லேவியர் குலம் கிடையாது, அவர் யூதாவின் குலம். ஆனாலும் கூட ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர், நேரடியாக தந்தையிடமிருந்து குருத்துவத்தை பெற்று வந்தவர். ஏன்னா அவரும் கடவுள், அவரும் மகனாகிய இறைவன் நமக்கு. ஸோ சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட குருத்துவம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கும், ஒரு முன்குறிப்பாக இருக்கும், லேவியர் குலத்தை சார்ந்தவர் ஒருத்தர் வருவது. ஸோ அது ஒரு பக்கம் சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த நேரடியான ஒரு அதிகாரம். இங்கே சவுலுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அவர் அரசர் தான். நம்ம என்ன ஏற்கனவே பார்த்தோம், அரசர் தான் கட்டளைகளை கடைப்பிடிச்சு நடக்கணும் மக்களை விட அதிகமாக. ஆனால் இங்கே அவர் மீறுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் சொல்கிற காரணங்கள் பாருங்கள், 3 காரணம். 11ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 13:11 வசனத்தில் பாருங்கள், மக்கள் என்னிடமிருந்து சிதறி போவதை கண்டேன். ஃபஸ்ட்டு பிரச்சனை பாருங்கள், மக்களை அவர் தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினைச்சார். அப்போ உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு? நம்ம ஏற்கனவே திருப்பாடல் வாசித்தோம், மனிதர்கள் மேல் நம்புவதை விட கடவுளிடம் அடைக்கலம் புகுவதே மேல். அவர் தான் இப்போ போன அதிகாரத்தில் நேற்று நம்ம பார்த்தோம், கடவுள் நமக்கு வெற்றி தந்தார்னு சொல்லி சொல்கிறாங்க. கடவுள் இன்றைக்கி இஸ்ரேலை விடுதலை செஞ்சார்னு சொல்லி சவுலே சொல்கிறாரு. கடவுள் தானே உனக்கு வெற்றி தரப்போகிறார். அப்புறம் ஏன் மக்கள் சிதறி போகிறத கண்டு நீ பயந்த? அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. செகண்ட் பிரச்சனை பாருங்கள், குறித்த காலத்தில் நீரும் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பிரச்சனைனா சாமுவேல் வரலையாம். ஸோ சாமுவேல் குறித்த காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன வேணால் இருந்திருக்கலாம். கடவுள் உண்மையிலே தாமதிக்க வைத்திருக்கலாம் சவுளுடைய இதயத்தை கண்டுபிடிப்பதற்கு. தெரியல நமக்கு என்ன நடந்துச்சுன்னு. பட் சாமுவேல் குறித்த அந்த 7 நாளில் வரல. 7 நாள் முடிஞ்சிருச்சு கரெக்டாக. அப்போ 7 நாள் முடிஞ்சிருச்சுன்னா சவுல் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரிடம் திரும்பி இருக்கணும், ஆண்டவரிடம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆண்டவரே, சாமுவேலும் வரல, மக்கள் என்ன விட்டு சிதறி போகிறாங்க, நான் என்ன பண்ணுறது? தாவீதுடைய உள்ளம் இந்நேரம் கடவுள்கிட்ட திரும்பி இருக்கும். ஆனால் சவுளுடைய உள்ளம் மக்கள் சிதறி போகிறத பார்த்து பயந்துட்டுருக்கு. சாமுவேல் வரலன்னொன்னே இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அவர் சொல்கிற 3வது காரணம் பாருங்கள், பிலிஸ்தியரும் மிக்ஸ்பாவில் ஒன்று திரண்டு கொண்டிருந்தார்கள். அந்த பக்கம் எதிரிகள் வந்துட்டுருக்காங்க, இந்த பக்கம் கடவுள் கூட இருக்காருன்றதுக்கான அந்த அறிகுறியை ஆண்டவருடைய பலியை செலுத்துறதுக்கு சாமுவேல் வரல. இந்த பக்கம் மக்கள் திரண்டு போயிட்டுருக்காங்க. ஆக மொத்தம் சவுல் தன்னுடைய பயத்திற்கு இரையானார். அங்கே கூட பார்த்தோம், ஆண்டவர் திருப்பலி செய்ய அவரை கூப்பிட்றாரு, ஆனால் அவர் பயந்துக்கிறாரு. ஆண்டவருடைய ஆவி இறங்கியும் கூட அவருடைய ஆவியை எதிர்த்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய ஆவி சவுல் மேலே இறங்கியது. ஆனாலும் கூட
சவுல் வந்து அன்றைக்கி போய் அந்த அந்த பொருட்களின் குவியல்களுக்குள்ளே அவர் ஒளிஞ்சிக்கிட்டது போல் இப்போவும் அவர் வந்து பயந்த ஒரு சுபாவத்தில் இருக்கார். அந்த பயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள் சிதறி போகிறாங்களா, அவர் திரும்பி ஆண்டவரிடம் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு கேட்டிருக்கணும். அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இவர் பலி செலுத்தினதுக்கு பதிலாக ஆண்டவரிடம் திரும்பி இருந்தார்னா சவுல் வந்திருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவரின் தயவை நானோ இன்னும் ஆண்டவரின் தயவை நாடவில்லை, அதனால தான் நான் வந்து பலி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆக்சுவலாக 8ஆம் வசனத்தில் ஒரு 3 வசனம் முன்னாடி போய் 1 சாமுவேல் 13 8ஆம் வசனத்தில் வாசனத்திரி மக்கள் சிதறி போகிறத பார்த்து தான் இவர் பலியை கொண்டு வராங்கன்னு சொல்கிறார். கூட இருந்த ஃபேக்டர்ஸ் தான் சாமுவேல் வரல, பிலிஸ்தியர்கள் ஒன்று சேர்றாங்க இதெல்லாம். ஸோ ஆண்டவரின் தயவை நாடவில்லைன்னு சொல்லி அவர் பயந்துருக்கலாம், ஓகே. பட் உண்மையிலே அவர் ஆண்டவரின் தயவை நாடி இருந்தார்னா ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிச்சிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஏன் பலி செலுத்தணும்? ஏன்னா பலி செலுத்தினா ஏற்கனவே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சாமுவேலுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டுன்னு. இப்போ சவுல் வந்து அந்த பலியை செலுத்தும் போது இப்போ எல்லா மக்கள் முன்னிலையிலும் அவர் பாருங்கள், மக்கள் சிதறதை கண்டு அவர் ஏன் பலி செலுத்தணும்? மக்கள் சிதறதை கண்டு நீ கடவுளுடைய தயவை நாடணும்னா ஜெபிக்கலாம், ஏன் பலி செலுத்த போயிருக்கணும்? ஏன்னா மக்கள் இவர் வந்து பலி செலுத்துறதை பார்த்தாருன்னா ஓகே, அப்போ இவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, இவர் வந்து சவுலோடைய இடத்துக்கு வந்துட்டார், சாமுவேலோட இடத்துக்கு சவுல் வந்துட்டார், அவர் நமக்கு பலி செலுத்திட்டாரு, கடவுள் கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு உணர்வு மக்களுக்கு வரும்னு சொல்லி மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் இவரோட இருப்பாங்கன்னு நினச்சி இவர் பலி செலுத்திட்டார். ஸோ கடவுள் நம்ம கூட இருக்காருன்ற ஒரு ஃபீலை மக்கள் விரும்புகிற மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக சிம்பிளாக சொல்லணுன்னா சவுல் வந்து பலி செலுத்திட்டார். அன்பர்களே, நமக்கும் இதே போல் நிறைய நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு காரணம் இந்த தேவையில்லாத பயங்கள் தான். இது பாருங்கள், உலகத்தை பார்த்து மக்கள் இன்னொட்டு ஓடிடுவாங்களேன்ற ஒரு பயம். ஆனால் இதுக்கு நேர் எதிராக பாருங்கள், யோனத்தான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவர் எந்த பிலிஸ்தீரை பார்த்து பயந்தாரோ அதே பிலிஸ்தீரை பார்த்து யோனத்தான் என்ன சொல்கிறார், அவருடைய மகன் சவுலுடைய மகன், ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார், ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பளிப்பதில் கடவுளுக்கு தடை இல்லை. இது தான் சவுலுடைய உள்ளமாக இருந்திருக்கணும். மக்கள் போகிறாங்களா, போகட்டும். ஆண்டவரை யோனா செய்தி ஆரம்பத்தில் சொல்ல, என்னை விட்டு நீங்களும் போகிறதுக்கு விரும்புகிறீங்களா? அப்போ சிலரை பார்த்து கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, அவர் தேடி வந்த அந்த 12 பேரை பார்த்து கூட அவர் ரிஸ்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார். தந்தை கூட இருக்கிறாருன்ற தில்லு, அந்த ஒரு தைரியம், அது பாருங்கள் யோனத்தானுக்கு இருந்திருக்கு. 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14:6 வாசிக்கிறோம். கொஞ்சம் பேரை கொண்டோ பெரியவரை கொண்டோ ஆண்டவருக்கு வெற்றி கொள்வதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர் நினச்சா யாரை வேணால் பண்ணலாம், அவருக்கு எந்த தடையும் இல்லை. யோனத்தானுடைய உள்ளம் பாருங்கள். ஸோ மக்கள் சிதறி போகிறத பார்த்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்திருந்தனா யோனத்தானை போல் சவுல் வந்து பலி செலுத்தியிருக்க மாட்டார். அவர் வந்து ஆண்டவரிடம் திரும்பி ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்த நேரத்தில் சாமுவேல் வந்திருப்பார். சாமுவேல் வந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக பலி செலுத்தியிருப்பார். இந்நேரம் அவங்க பிலிஸ்தீர்களை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சவுல் பாருங்கள், ஆண்டவரை தேடலை. நம்மளும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு பாவம் செஞ்சுருப்போம், ஆனால் அதுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். அதுக்கு காரணம் பாரு, அவர் சொல்கிற எக்ஸ்கியூஸ் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாருன்னா மனுஷங்க மேலே வைக்காமல் அவருடைய பதவியை காப்பாற்றிக்கணும்னு நினைக்காம, அவருடைய பதவியே கடவுள்கிட்ட இருந்து தான் வந்துச்சு, அரச பதவி அப்படின்றது அவர் எல்லாம் நினைவுக்கு இருந்திருந்தார்னா, யோனத்தானின் உள்ளம் வச்சுருந்தார்னா அவர் இந்த பாவத்தை செஞ்சுருக்க மாட்டார், அவருடைய அரசாட்சி அவரை விட்டு போயிருந்திருக்காது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வெயிட் பண்ணியிருந்துருக்கணும், அந்த மைண்ட் செட் நமக்கு இல்லை. ஒரே ஒரு மனுஷன் பாருங்கள், அந்த யோனத்தான் ஒருத்தனால இப்போ பிலிஸ்தீர்கள் எல்லாம் துரத்தப்படுறாங்க. உடனே இப்போ சவுலும் மக்களும் போகிறாங்க, எல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. அப்போது ஒரு யோனத்தான் கடவுளை நம்பி போனார். யோனத்தான் கையில் பிலிஸ்தீர்கள் சும்மா 20 பேரை தான் கொண்டாரு, மொத்த படையும் பயந்து ஓடிடுச்சு. அப்போ இவ்வளவு தான் கடவுளை நம்பின ஒருத்தர் நினச்சிருந்தார்னா, கடவுள் கூட இருந்து போரிட்டார்னா ஒரே ஒரு யோனத்தான் போதும், பிலிஸ்தீர்களை விரட்டி விடலாம். ஆனால் கடவுளை நம்பாத சவுல் பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சு பயந்து உட்காந்து கொண்டே இருக்கார். ஆக்சுவலாக இது நம்மளுடைய மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. நம்மளுடைய பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில், நம்மளுடைய வாழ்வின் பிரச்சனைகளையும் கடவுள் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, பிலிஸ்தீர்கள் வந்தாலும் சாமுவேலை தாமதித்தாலும் மக்கள் சிதறி போனாலும் பயப்படவே மாட்டோம். ஆண்டவரில் நிலையாக இருப்போம். ஏன்னா மிஞ்சி போனால் உயிரை தான் எடுக்க முடியும். யோனத்தான் அந்த உயிரையே ரிஸ்க் எடுத்துகிட்டு போனார், ஏன்னா கடவுள் கூட இருக்கிற தைரியம்.
அந்த பயம் இல்லை. அதனால் ஆண்டு சொல்கிறார், தன் உயிரை காத்துக்கொள்கிறவன் அதை இழந்து விடுவான், என் பொருட்டு அதை இழக்கிறவனோ காத்துக்கொள்வான். ஸோ இந்த உலகத்தில் நம்ம எப்படியாவது சர்வைவ் ஆகணும், பிழைக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறான முடிவுகளை எடுத்துடுறோம். நிதானமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பொறுமையாக எடுக்காமல் போயிடுறோம். ஸோ சவுல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இன்றைக்கி அமைகிறார். நம்ம அந்த மாதிரி நிறைய ஏற்கனவே எடுத்திருந்தோன்னா நம்ம அதுக்கு மனம் திரும்பணும். அதுதான் நம்ம 2வது கேள்வி. பாருங்கள், சவுலுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? சரி, ஓகே, சாமுவேல் வந்து சொல்கிறாரு, நீ தப்பு செஞ்சுட்டு உன்னுடைய அரசாட்சி ஆண்டவர் வந்து எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்க போகிற, அவருடைய இதயத்துக்கு நெருக்கமானவன்னு சொல்லி. அப்போது தாவீது என்ன தெரியுமா பண்ணார்? தாவீது பாவம் செஞ்சப்போ கொலையே பண்ணிட்டார் தாவீது. அப்போ தாவீதோடைய ரெஸ்பான்ஸ் தெரியுமா? திருப்பாடல் 51 எழுதுகிறார், அழுது புலம்பி அவர் மனம் திரும்புகிறார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மனதுக்கு நெருக்கமானவன்னு சொல்லி. இங்கே சவுலுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? அப்படின்னு நம்ம வாசிச்சோன்னா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் ஆள்களை கணக்கெடுத்துட்ருக்காரு. ஏன் ஆளுகளை கணக்கெடுத்துட்ருக்காரு? எத்தனை பேர் நம்ம கூட இப்போ இருக்கிறாங்க? அங்கே சாமுவேல் சொல்லிட்டாரு, உன் கூட கடவுள் இல்லை. நம்மளாக தான் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? கரெக்டான ஒரு நல்ல மனதில் இருந்தால், தாவீது மனசு இருந்துச்சுன்னா, ஐயோ ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன்னா, இப்போ நான் போருக்கு போனேன்னா தோற்றுருவேனே அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கணும். ஏன்னா என் கடவுளை என் கூட இல்லை, கடவுளை நான் வந்து திருப்திப்படுத்தாமல் போயிட்டேனேன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்திருக்கணும். ஆனால் பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாரு? மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கிட்டு இருக்காரு சவுல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம அதை மாதிரி செக் பண்ணிக்குவோம். கடவுள் நம்ம கூட இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, மக்களாவது இருக்காங்களா? அப்போதைக்கு அந்த தற்காலிகமான அந்த சிற்றின்பம், அந்த தற்காலிகமான அந்த ஒரு 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 ப்ரொட்டெக்ஷன், ஒரு பாதுகாப்பு, மக்கள் கண்ணில் பார்த்து அந்த பாதுகாப்பு, அதை தேடிக்கிட்டு இருந்தார் சவுல். நம்மளுடைய பிரச்சனை இதுதான். நமக்குள்ளே நிறையா முறை புதிய சாமுவேல் ஆகிய ஆண்டவர் இயேசுவின் ஆவியானவர் நமக்குள்ளே லைட்டாக அந்த குற்ற உணர்வை கொடுப்பார். நமக்குள்ளே இருக்கிற அந்த புதிய சாமுவேல் பேசுவார், இல்லைப்பா நீ செஞ்ச தப்பு, இது நல்லதில்லை, இது நல்லதில்லை. லைட்டாக புனித லோயலா என்ன செய்ய சொல்கிறார்? பாவத்தின் சைடு நம்ம போகும்போது லைட்டாக பிடிச்சி சுரண்டுற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போதே தாவீதை போல் திரும்பவும் அழுது புலம்பி, ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட திரும்பணும். அப்படி நம்ம திரும்பினோன்னா ஆண்டவர் மன்னிச்சு உண்மையிலே நமக்கு பாருங்கள், யோனத்தான் ஒருத்தருனுடைய நல்ல மனசுக்கு ஆண்டவர் பிலிஸ்தீயர்கள் மேலே வெற்றியை கொடுத்தார். அதே போல் நமக்கும் வெற்றியை கொடுப்பார். ஸோ நமக்குள்ளே கேட்கக்கூடிய அந்த குற்ற உணர்வுகளுக்கு நம்ம பதில் சொல்லணும், பரிகாரம் செய்து ஆண்டவர்கிட்ட திரும்பி ஐ எம் சாரி ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு, உண்மையிலே அவ்வளோதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஐ எம் சாரி ஆண்டவரே, மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் ஏதாச்சும் இதுக்கு ஏற்ற ஒரு பரிகாரத்தை நான் செய்கிறேன், எனக்கு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டோன்னா அவ்வளோதான். ஆண்டவர் இரக்கத்தை நாடுனா போதும். ஆக்சுவலாக மேபி கடவுள் மனசை கூட மாற்றி இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், சவுல் சொல்கிறாரு, நான் ஆண்டவருடைய தயவை இன்னும் நாடு, பிலிஸ்தீர்கள் வந்துட்டாங்க, நீங்கள் வரல, மக்களார் சதறி போகிறாங்க, ஆண்டவருடைய தயவை நாடுறதுக்கு தான் நான் பலி செலுத்தினேன். இந்த லாங்குவேஜ் பாருங்கள், நாளைக்கும் தொடரும். நாளைக்கு ஒரு பாவம் செய்வார், அதுக்கும் இதே தான் சொல்லுவார், நான் ஆண்டவருடைய தயவு. உண்மையிலேயே ஆண்டவருக்கு பயந்திருந்தா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, அதை நான் உறுதிப்படுத்தணுன்ற மனதோட அவர் பலி செலுத்தி இருந்தார்னா கண்டிப்பாக ஆண்டவர் அவரை தப்பாக நினச்சிருக்க மாட்டார். ஆனால் சாமுவேல் எச்சரித்ததுக்கப்புறம் சவுலுடைய முக்கியமான அவருடைய அந்த சுயரூபம் வெளிப்பட்டுருச்சு. ஆண்டவருடைய தயவை அவர் எண்ணியிருந்தார்னா, சாமுவேல் சொல்கிறாரு, கடவுளை செஞ்சதை பாவம்னு சொல்கிறாரு, உங்ககிட்ட இருந்து அரசாட்சி எடுத்து போட்டார், அவர் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாருனாலும் இவர் மிரண்டிருக்கணும். கடவுளுடைய தயவு, கடவுளுடைய அருள் அவர் கூட இருக்கணுன்றதை அவர் நாடி இருந்தார்னா. ஆனால் அவர் பாருங்கள், மனிதர்கள் கூட இருக்கணும்னு, மனிதர்களுடைய தயவை நாடணும்னு அவர் நினச்சார். மனிதர்கள் கூட இருக்கணும், படை பெருசாக இருக்கணும். அதனால தான் அவர் படைகளை எண்ணி கொண்டிருந்தார், எத்தனை பேர் படையில் இருக்காங்கன்னு சொல்லி. அவர் மனம் திரும்பலை. ஸோ இது நமக்கு தெளிவாக சுட்டி காட்டிடுச்சு, அவர் பலி செலுத்தினதனுடைய நோக்கம் மேலோட்டமாக கடவுளை தான் அவர் விரும்பினார், கரெக்டு தான். ஆனால் உள்நோக்கம் அவரை தவறாக முடிவெடுக்க வச்சு கையில் குருத்துவத்தை எடுக்க வச்சதனுடைய ஆழமான மெயின் நோக்கம் மக்கள் சிதறி போகிறாங்க. ஸோ ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் தான் அதிகமான விழுக்காடு, மக்கள் சிதறி போகிறாங்க. அவர் படை போயிடுச்சுன்னா இவருடைய அரசாட்சி போயிடும், பிலிஸ்தீர்கள் வராங்க. இதுதான் அவருக்கு மெயினான பிரச்சனையாக இருந்துச்சு. அதிக விழுக்காடு மக்களை வந்து சேர்த்து வச்சுக்கணும், மக்களை விடக்கூடாது. சரி, 3வது கேள்வி பாருங்கள், சவுலுடைய படைத்தலைவனுடைய பெயர் என்ன?
இவருக்கும் தாவீதுடைய அரசாட்சி வரும்போது இவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார் இந்த படைத்தலைவன். ஸோ அவருடைய பேர் என்ன? அபேனர். அபேனர்ன்ற இந்த பேரை நம்ம மறந்துடக்கூடாது. இது வந்து நம்ம இன்றைக்கி 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் தான் சவுலினுடைய படைத்தலைவன் பெயர் அபேனர் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஸோ இவரை நம்ம கூர்ந்து கவனித்து கொண்டே வரும். அவர் பின்னாடி நம்ம தாவீதுடைய வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிப்பார். சரி, கூட நம்ம இன்றைக்கி விளக்கு உரைக்கு நம்ம உள்ளே போவோம். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் தம் மனதிற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென தேடி அவரையே தம் மக்களின் தலைவராய் நியமித்துள்ளார். ஆண்டவர் தம் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் அவர் தேடி அவர் அவங்க மக்களுக்கு எதிராக மக்களுடைய தலைவராய் அவரை வந்து நியமிச்சிட்டாராம். ஆல்ரெடி அவர் கடவுளுடைய மனசில் அனாயிட் பண்ணியாச்சு, அபிஷேகம் செய்தாச்சு ஒருத்தரை. பாருங்களேன், இது அப்படியே நம்ம தொடக்கம் 3:15 அப்படியே ஒப்பிட்டு பார்ப்போம் பாருங்கள். உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும். இந்த டைமில் அந்த பெண்ணும் இல்லை. ஆனால் அந்த பெண்ணை அந்த பெண் இல்லவே இல்லை. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு கழிச்சு தான் அந்த பெண் ஆகிய தெய்வ மாதம் வரப்போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் மனசில் ஆல்ரெடி அந்த பெண் இருக்காங்க. அந்த பெண்ணின் வித்து ஆண்டவர் இயேசு தான். அவர் என்றென்றும் உள்ளவர், அவருக்கு தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையாக அப்பொழுது இருக்கிறார். ஆனால் அந்த பெண் இல்லவே இல்லை. பாருங்கள், ஆண்டவர் இங்கே பாருங்கள், அவருக்கு மனதிற்கு ஏற்புடையவர், மேன் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட் அப்படின்றாங்க. கடவுளுடைய இதயத்திற்கு நெருக்கமானவர், கடவுளுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒருவனை. அப்படின்னா புனித யோவானை போல் அவருடைய இதயத்தை கேட்டு அதேபடி இங்கே செய்கிறது. அவருடைய இதயத்துடைய இப்போ என்ன கேட்குதோ அதை இங்கே அவர் வாழ்வில் செய்யக்கூடிய ஒருத்தன். அப்போ தாவீது பாருங்கள், இங்கே வந்து தேவ மாதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஒரு முன்னடையாளமாக இருக்கார். அவருடைய மனதிற்கு ஏற்ற ஒருவனை ஆண்டவர் ஏற்று கண்டுபிடிச்சிட்டார். அது தற்காலிகமாக முன் அடையாளமாக தாவீதினுடைய அரசாட்சியில் தாவீதில் அது நிறைவேறும். முழுமையாக அது தேவ மாதாவிலும் ஆண்டவர் இயேசுவிலும் அது நிறைவேறும். ஏன்னா டைரெக்டாக சொல்லும்போது அது ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறும். அவர் தான் அந்த மனதிற்கு நெருக்கமான மகன். பட் அதுக்கு முன்னாடி தாவீதோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை பாருங்கள், உன்னுடைய வழிமறைவு அவருடைய ஆட்சிக்கு முடிவேறாது. ஸோ அந்த ஒரு உடன்படிக்கை செய்யும்போது தாவீது வந்து மாதாவினுடைய முன்னடையாளமாக இருப்பார். ஏன்னா மாதாவுடைய வழிமரபினுடைய ஆட்சிக்கு தான் முடிவேறாது. ஸோ தாவீதும் மாதாவும் ஆண்டவருடைய மைண்டில் ஆல்ரெடி மாதா விண்ணகமனக அரசி, தாவீது இந்த உலகத்தில் அரசர், அவரோட மனதுக்கு நெருக்கமானவர். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், தொடர்ந்து 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சவுல் ஒரு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனையை செஞ்சுறாரு. கடவுள் மேலே ஆணையிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்றாரு, யாருமே சாப்பிடக்கூடாது, அவர் வந்து அவரோட எதிரிகள் மேலே வெற்றி கொள்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக இது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி நிறைய ஏதாவது பொருத்தனைகளை இப்போ ஆண்டு வரை நான் இது பண்ணுற வரைக்கும் நான் இதை சாப்பிட மாட்டேன், இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே தவறு கிடையாது. இங்கே சவுல் செய்தனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, அதனால மக்கள் வந்து ரொம்ப பசியாகி அவங்க இறந்து போகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ இது நம்ம ஆவிக்குரிய வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம எதிரிகளுக்கு எதிராக போராடுவதற்கு ஆக்சுவலாக நம்ம உடலை வந்து வருத்த வேண்டும், ஃபாஸ்டிங் இருக்கணும், கரெக்டு. ஆனால் இப்போ இந்த லோயலாக என்ன செய்யணும், என்ன சொல்கிறாருன்னா, உடம்புக்கு கரெக்டாக தேவையான அந்த தூக்கத்தை கொடுத்துடணும். அதே போல் நம்ம இப்போ ரொம்ப பசியாக இருக்கும்போதும் முடிவெடுக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கும்போதும் முடிவெடுக்கக்கூடாது. இப்போ ரொம்ப பசியாக இருக்கும்போது முடிவெடுத்தோன்னா நிறையா நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி அளவு நம்ம தேர்ந்தெடுத்துருவோமா. நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது முடிவெடுத்தோன்னா கம்மியாக கூட இருந்துக்கலாம், ஒரு இட்லி போதும், இல்லை ஒரு வேளை சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்துருவோம், தப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நடுநிலையில் இருக்கும்போது நம்ம அப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு ஃபேவர், அந்த ஒரு உந்துதலுக்கு ஏற்றவர் ஆவியானவர் எப்படிப்பட்ட உந்துதல் கொடுக்குறாரோ அதுக்கேற்றவர் கரெக்டாக நம்ம முடிவெடுத்து, நான் வந்து ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஸ்வீட்ஸை தவிர்க்க போகிறேன், நான்வெஜ்ஜை தவிர்க்க போகிறேன் தொடர்ந்து, ஓகே ஃபைன். அதை பல நாட்கள் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஓகே, இன்னிலேருந்து நான் ஒரு வேளை காலையில் மட்டும் நான் சாப்பிடாமல் இருப்பேன், ஒரு 7 டேஸ்க்கு இருக்க போகிறேன், ஒரு 9 டேஸ்க்கு இருக்க போகிறேன். ஓகே, அது பழகிடுச்சு, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஒரு 21 நாள் தானியலை போல், அடுத்து 40 நாள், அப்புறம் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே நான் 2 வேளை இருக்க போகிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போய்க்கணும். ஸோ புனித லோயலா நாசர் கூறுவதுபடி நம்ம
கரெக்டான அளவு கொடுக்கணும். சில சமயம் தூக்கத்தை குறைப்பாங்க. புனிதர்கள் வந்து தூக்கத்தை குறைச்சி அதை ஒரு பரிகாரமாக அந்த நேரத்தில் ஜெபிப்பாங்க. பட் நமக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே அகலக்கால் வச்சு நம்ம அதுக்கப்புறம் விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்கை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடக்கூடாது. ஸோ சின்னதாக நம்ம ஸ்டெப்பாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் போகலாம். இப்போ நம்ம இந்த படை வீரர்கள் டயர்டான மாதிரி அப்புறம் டயர்டாகி போருக்கே அப்புறம் டயர்டாமல் அப்புறம் பாவத்துக்கு எதிராக போராடுறது ஜெபிக்கிறதுக்கே நம்ம வந்து முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் நம்மளுடைய எய்ம் அந்த உச்சக்கட்டமாக இருக்கணும். ஒரு வேளை உணவு உபவாசத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, முடிச்சதுக்கப்புறம் இந்த மக்கள் பாருங்கள், அந்த போர் வீரர்கள் ரத்தத்தோடு அவங்க தின்ன ஆரம்பித்து மோசேவினுடைய கட்டளைகளை மீற ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய கட்டளையை நேரடியாக மீறுகிறார்கள். ஸோ நம்மளும் சில சமயம் ஃபாஸ்டிங் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உட்காந்து அப்படியே அந்த ஒரு ஒழுங்கீனத்தோடு நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ அது குறைக்க முயற்சிக்கணும். அப்பயும் மாடரேஷனோட, நிதானத்தோட, டெம்பரன்ஸோட சாப்பிட முயற்சிக்கணும். நம்மளுடைய அந்த என்ன நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் இல்லையா, அப்புறம் சாப்பாடு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப வெறித்தனமாக போகாமல் கரெக்டாக நிதானத்தோட ஒரு ஒழுங்கோட ஆர்டரோடு சாப்பிட முயற்சிக்கணும். அதுதான் இது நம்ம அழகாக நம்ம நேரடி நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம பார்க்கலாம். இந்த படை வீரர்கள் மாதிரி ரத்தம் இருக்குது, ரத்தத்தை எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, பசி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இருந்துடக்கூடாது. அதுவும் நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 28வது வசனம் 14ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 14:28 வசனத்தில் பாருங்கள். இவங்க யோனத்தான் வந்து சவுல் பண்ண இந்த வாக்குறுதியை அவருக்கு தெரியாமல் தான் அவர் வந்து அந்த தேன் எடுத்து சாப்பிட்றாரு. ஸோ ஆக்சுவலாக பாருங்கள், அவருடைய ஆண்டவருடைய கட்டளையை மீறி அவர் பலியை செலுத்தினதுக்கு அவர் கொல்லணும்னு நினைக்கல. ஆனால் அவர் முட்டாள்தனமாக வைத்த இந்த கண்மூடித்தனமாக வைத்த இந்த ஒரு பொருத்தனைக்கு அவர் என்ன சொன்னார், யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவன் சொல்லி, சபிக்கப்பட்டவன் தான் சொன்னார் ஒழியா அவர்கள் கொல்லப்படணும்னு சொல்லவே கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், அவருடைய முகத்தை காப்பாற்றுறதுக்காக, அவருடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக, என் பையனாக இருந்தாலும் நான் அதை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கொல்றதுக்கு துணிகிறார். ஆக்சுவலாக சபிக்க தான் படணும்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ இங்கே வந்து தெளிவாக புரிகிறது. ஆனால் அவர் பாருங்கள், அழகாக யோனத்தான் வந்து சரண்டர் பண்ணுறார் அவரையே. நான் தான் சாப்பிட்டேன். அவர் இந்நேரம் சவுலை போல் ஒரு ஒரு காரணம் சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாம். நீங்கள் பண்ணப்போ எனக்கு தெரியாது, நான் பண்ணாமல் தான், எனக்கு தெரியாமல் தான் நான் சாப்பிட்டேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது சாக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் சாகிறதுக்கு தயார்ன்றார். பாருங்கள், அங்கே கூட அவர் வந்து ஒரு ஆளாக இருந்தானே 10 ஆளாக இருந்தான்னு சொல்லி கடவுள் தான் வெற்றி கொடுப்பாருன்னு சொல்லி அங்கேயும் கடவுள் மேல் நம்பிக்கை காட்டுறாரு யோனத்தான். இங்கே சாகிறதுக்கும் துணிகிறார், சாக்கு போக்கு சொல்லாமல். அப்படியே சவுல் செஞ்ச அந்த 2 தவறுகளை யோனத்தான் வந்து நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஆண்டவர் யோனத்தான் வழியாக. இல்லை அவர் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோனத்தான் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். சரி, இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த திருப்பாடல் 58வது அதிகாரம். இதுக்கு முன்னாடி இருந்த திருப்பாடல்கள்லாம் ஒரு சில வன்முறைகள் நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம இதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதுக்கு வந்து இறையியல் அறிஞர்கள் சொல்கிற காரணங்கள் வந்து ஒரு 3 காரணங்கள் இருக்குது. ஸோ முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நம்ம வந்து ஆவிக்குரிய வகையில் பார்க்கணும், ஏற்கனவே பார்த்தது போல். ஸோ நம்ம பாவத்தை தான் வெறுக்க வேண்டுமே ஒழிய பாவிகளை வெறுக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அந்த எதிரிகளை பற்றி அங்கே தாவீது பேசுகிறாரு, இல்லை சங்கீதக்காரங்க பேசுகிறாங்க, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோன்னா அந்த எதிரிகளை வந்து நம்ம பாவமாக பார்க்க வேண்டும். 7 தலையான பாவங்கள். அதனுடைய குழந்தைகளுக்குள்ளே அடித்து அதை கொல்லணும், எதையுமே விட்டு வைக்கக்கூடாது கொஞ்சம் கூட. நம்மளுடைய உடல், இந்த உலகம், சாத்தான், இது 3ஐயும் நம்மளுடைய எதிரியாக பார்த்து, பாவத்தை நம்ம எதிரியாக பார்த்து இந்த திருப்பாடலில் நம்ம யோசிக்கணும். இப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அழிச்சு ஒழிக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடலை வருத்துவதை நம்ம பார்க்கணும். இல்லை உலகத்தினுடைய அந்த ஆசபாசங்கள்லேருந்து விடுப்பு பெறதை பற்றி யோசிக்கணும். இல்லை சாத்தானனை வந்து அழிக்கிறத பற்றி, அவனுடைய மாய கவர்ச்சிகள்லேருந்து வெளியே வரதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஸோ இதை ஆவிக்குறைவைகளை பார்க்கணும் அப்படின்றது முதல் காரணமாக சொல்கிறாங்க. செகண்ட் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த திருப்பாடல் எழுதப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கை இன்னும் அந்த புதிய உடன்படிக்கையின் முழுமை வெளிப்படுத்தப்படலை. அந்த புதிய திராட்சை ரசம் இன்னும் நமக்கு கிடைக்கல, இன்னும் அந்த பழைய திராட்சை ரசம் தான் இருக்கிறது. ஸோ இது வந்து ஃபுல்னஸ் கிடையாது, ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு நிறைவு கிடையாது. அப்படின்ற அந்த ஒரு காரணத்தில் அந்த டைமில் இந்த திருப்பாடல்களை எழுதியிருக்கக்கூடியது வந்து
ஒரு சாதாரண ஒரு நார்மலான ஒரு மனிதர் எழுதக்கூடியதை நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இது, ஒரு சாதாரண ஒரு மனிதர்கிட்ட இருந்து இயல்பாக. அதனால் புதிய உடன்படிக்கை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. பழைய உடன்படிக்கையின்படி எதிரியை கொள்வது, நீதியை காட்டுவது சரிதான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அது பழைய உடன்படிக்கையின்படி தவறு கிடையாது. ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி ஒரு கன்னத்தை காட்டினால் மறு கன்னத்தை நம்ம காட்டணும், ஒரு கன்னத்தில் அறைந்தால். ஸோ கண்ணு கண், பல்லுக்கு பல்லாம் இப்போ கிடையாது. ஸோ அதனால் அவர் உடன்படிக்கை மீறலை, உடன்படிக்கையின்படி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாவது காரணம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் மூணாவது காரணம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே இந்த திருப்பாடலை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த நபர் இல்லை வேறு எந்த திருப்பாடலாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட தான் நீதி வழங்க சொல்கிறார். ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர்போலிக் பொயட்ரி லாங்குவேஜ் அப்படின்றாங்க. அப்படின்னா மிகைப்படுத்தி இது ஒரு காவியமாக இது எழுதப்படுகிறது. ஏன்னா இது ஒரு திருப்பாடல்கள், சங்கீதங்கள். ஸோ இந்த இதில் மிகைப்படுத்தின இந்த மொழி இருக்கும், ஹைப்பர்போலிக்காக எக்ஸாஜுரேட் பண்ணி கூறப்பட்டிருக்கும். அதனால் இதில் வந்து லிட்ரலாக எடுத்துக்கக்கூடாது, இது நேரடி அர்த்தமாக எடுத்துக்கூடாது. இது வந்து ஒரு பொயட்டிக்காக, ஒரு கலைநயத்தோடு இதை நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு மனிதனுடைய, அவருடைய எதிரி அவருக்கு எதிராக செய்த அநியாயத்துக்கு ஆண்டவரிடம் நீதி கேட்கறதுக்கான அவருடைய உணர்வுகளை, ஆழத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திருப்படலாக அதை பார்க்கணும். இது ஒரு காவியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கடைசியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வாசித்த இந்த திருப்பாடலில் 11ஆவது வசனம் இருப்பாங்க. அப்பொழுது மானிடர் உண்மையிலேயே நேர்மையாளர்களுக்கு கைமாறு உண்டு, மெய்யாகவே பூவுலகில் நீதியுடன் ஆளும் கடவுள் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்வார்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த திருப்பாடல் ஆசிரியர் அவர் கையில் வந்து எடுத்து நான் போய் கொல்ல போகிறேன்னு சொல்ல. இன்ஃபேக்ட் நம்ம நேற்று வாசித்த திருப்பாடலில் பாருங்கள் 55, என்னுடைய எதிரிக்கிட்டேருந்து நான் மறைச்சிக்குவேன் அப்படின்னு தான் சொல்கிறார். ஸோ அவர் எதிரியுமே அன்பு செய்கிறார். அவருக்கு எதிராக சுற்றிட்டுருக்க எதிரிகளையும் அவர் அன்பு செய்கிறவர் தான் தாவீது. அவரும் இப்படி எழுதுறார் அப்படின்னாக்க, இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் வன்முறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப கொடூரமாக மோசமாக. நாங்கள் பார்த்தோம்ல, கண்ணை தோண்டி எடுக்கிறது, கை கட்டை விரலை வெட்டிட்டு போக வைக்கிறது, ரொம்ப மோசமாக கொடுமைப்படுத்திக்கிட்டு அநீதி செய்து கொண்டிருந்தார்கள். ஸோ அவ்வளோ உச்சக்கட்டமான அநீதிக்கு உச்சக்கட்டமான ஒரு புலம்பலை அந்த திருப்பாடல் ஆசிரியர் வந்து கடவுளிடம் வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவர் பாருங்கள், கையில் வந்து அவர் பழிவாங்குதல் எடுத்துக்கல. ஏன்னா ரோமையர் புதிய ஏற்பாடில் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது, ரோமன்ஸ் 12:19, பழி வாங்குவது என்னிடம், நான் திருப்பி பதில் கொடுப்பேன், என்னிடம் விட்டு விடுங்கள் அப்படின்றார். ஸோ அதன்படி இந்த திருப்பாடல் ஆசிரியரும் அவர் கையில் எடுத்துக்கல, அவர் விட்டுடுறாரு. கடவுள் நீங்கள் தான் உண்மை உள்ளவர், நீங்கள் பார்த்துக்கணும் தான் சொல்கிறார். ஆனால் அவருடைய மனதின் குமுறல்களை, அவ்வளோ மோசமான அந்த அநீதிகளை, அவர் மோசமான அந்த அநீதிகளுக்கு அவருடைய மனசிலிருந்து வரக்கூடிய குமுறல்களை கடவுளிடம் ஜெபமாக கொடுக்குறார், கடவுளிடம் விட்டு விடுகிறார். ஸோ இது ஒரு ஜெபமாக பார்க்கணும், ஒரு காவியமாக பார்க்கணும், கலைநயத்தோட. அதை வந்து நேரடி அர்த்தமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 3 காரணங்கள் சொல்கிறாங்க. சரி, தொடர்ந்து பயணிப்போம். சவுல் இன்னும் அவருடைய வாழ்வு எவ்வளோ மோசமாக ஆகி கொண்டே போகுது, அவர் மனம் திரும்புகிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் நாளைக்கு நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். நாளை தினத்தில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.